பூமியிலிருந்து 41 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தை சில தினங்களுக்கு முன்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நாசா விஞ்ஞானிகள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் பூமியை விட 5 மடங்கு பெரியது. இதற்கு பெயர் சூப்பர் எர்த் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், பூமியை விட 5 மடங்கு பெரிதான இந்த கோளிலே 1/3 பங்கு முழுவதும் வைரத்தாலே ஆக்கப்பட்டிருக்குதா. அவர் சுருங்க சொல்ல போனால், வைரத்தாலே ஆன ஒரு பூமியை போன்ற 5 மடங்கான ஒரு கோள். சிந்தித்து பாருங்கள். நான் அந்த உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த பொருள் தான், தங்கத்தை பார்க்கலும் விலை உயர்ந்த பொருள் தான் வைரம், டைமண்ட். இந்த டைமண்டாலே ஒரு கோளே இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய மகிமையை நாங்கள் பார்க்கிற பொழுது, இதை படைத்தவர் ஒரு சாதாரணமானவராக இருக்க முடியாது. இன்றைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முடிவு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தை ஒரு கல்லும் மண்ணும் படைத்தது என்று நாங்கள் வணங்குவோம் என்றால், எவ்வளவு பெரியதான ஒரு பாவமான காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உபாகமம் 6:4 சொல்கிறது, இஸ்ரவேலேகள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்ப நமக்கு கேள்வி வரலாம், யார் அந்த இஸ்ரவேலின் தேவன்? நீங்க வேதாகமத்திலே பவுலை பார்த்தீங்கன்னா, பவுல் கமாலியல் என்பவர் மிகவும் அங்கே பயின்றவர். ஆனா அவருக்கு அந்த இஸ்ரவேலின் தேவன் யார் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் தமஸ்குக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகிற பொழுது திடீரென்று ஒளி பிரகாசிக்கிறது. அவர் விழுகிறார். அவருடைய கண்கள் கூடாக்கப்பட்டு விட்டன. இப்பதான் கேட்கிறார் எழும்பி, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நீர் யார்? இஸ்ரவேலின் தேவனே நீர் யார்? அதற்கு பதில் வருகிறது, நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நானே. பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேலின் தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 1:3 சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயின, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யார் அந்த அவர்? நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சத்தின் மகிமையை பார்க்கிற பொழுது கூட ஒருவன் இயேசுதான் தேவன் என்று அறியாமல் இருக்கிறான் என்று சொன்னால், பிசாசனுடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கின்றன. ஆகவே இயேசுவே மெய்யான தேவன். கல்லையும் மண்ணும் நம்மை ஒருபோதும் நம்மை படைக்கவில்லை. அவைகள் நமக்கு ஒன்றுமே செய்ய போவதும் இல்லை. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.